எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, அதே இறைவனினுடைய சாந்தியும் சமாதானம் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக. தினந்தோறும் மகரிப் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபி மொழிகளையும் அந்த நபி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது சஹீஹுல் திர்மிதியில் திருமிதி என்கின்ற ஹதீஸ் நூலினுடைய 3973 எண்ணில் பதியப்பட்டிருக்கிற செய்தியையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறது. இந்த ஒரே ஒரு செய்தி நாம் எதையெல்லாம் இறைவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு பாடம் நடத்தக்கூடிய ஒரு செய்தி. பொதுவாகவே பிரார்த்தனை என்கின்ற ஒரு பண்பு, பிரார்த்தனை என்கின்ற ஒரு நல்லமல் மக்கள் மத்தியில் குறைந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏதாவது ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டோம், அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கு நம்முடைய முயற்சிகளை முதலாவதாக நாம் கையில் எடுத்துவிட்டு அந்த முயற்சிகளால எந்த பயனும் இல்லை என்கின்ற பட்சத்தில் தான் பிரார்த்தனையின் பக்கம் திரும்பி, இறைவா இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுல இருந்து வெளியே வரவே முடியல, நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று நம்முடைய முயற்சிக்கு முதலாவது இடத்தையும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வதை இரண்டாம் பட்சத்தில் வைத்திருப்பதாகத்தான் பலரினுடைய நிலை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம பிரார்த்தனை எதுக்கு செய்வோம்னா, ஒரு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, இதை நமக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம ஆசைப்பட்ட பொருள் வேணும் அப்படின்னா நம்ம பிரார்த்தனை செய்வோம். இப்படித்தான் நாம் பிரார்த்தனையை ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்து வருகிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில் சொல்கிறார்கள், உங்களினுடைய செருப்பினுடைய வார் அறுந்து விட்டால், நம்ம எல்லாருமே செருப்பு போடுறோம், செருப்பு போட்டு இருக்கும் பொழுது செருப்பினுடைய வார் அந்து போயிருச்சுன்னா கூட நீங்கள் உங்களினுடைய இறைவனிடத்தில் கேளுங்கள், இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த அளவுக்கு நம்மிடத்தில் பிரார்த்தனை இருக்க வேண்டும். வாழ்க்கையில எவ்வளவு சின்னஞ்சிறிய துன்பம் வந்தாலும் சரி, அந்த துன்பத்தின் போது இறைவனின் பக்கம் திரும்ப வேண்டும். இந்த துன்பத்திலிருந்து அல்லாஹ் நீ தான் நினைக்கணும். ரொம்ப சின்ன ஒரு துன்பம், காலில் முள் குத்திருச்சா இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்யுங்கள். செருப்பு வார